ஹாய் ஹலோ வெல்கம். ராம்பூர் ஊர்ல ராம்பூர்னு ஒரு சிறு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ரோடே இல்லாம நல்ல மண் தரையோட கொண்ட ஒரு நல்ல அழகான கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன வெளிச்சம் மட்டும் அந்த ஊர்ல அழகா தெரியுது. அந்த ஊர்ல ஒரு பைத்தியக்கார மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த மாஸ்டரோட உடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிழிஞ்ச உடைகள் இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குப்பையலம் பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்றாரு, வலுக்கட்டாயமா கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு வாங்க நான் பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைகள் யாரும் முன் வராத காரணத்தால என்ன பண்றாரு, அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட பிஸ்கெட் சாக்லேட் இதெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லி கூப்பிடுறாரு. அந்த குழந்தைகளும் எதுவுமே இல்லாதனால அந்த அவர் கொடுக்கிற பிஸ்கெட்டுக்காகவும் சாக்லேட்டுக்காகவும் அவர்கிட்ட பாடத்தை கத்துக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பைத்தியக்காரன் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பைத்தியக்கார மாஸ்டர் சற்றும் பொருட்படுத்தாம அவரோட வேலை என்ன அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தருது. அதான் அந்த சொல்லி தரதை மட்டும் அவர் கரெக்டா செஞ்சுட்டே இருக்காரு. அப்ப அந்த பைத்தியக்கார மாஸ்டர் தெருக்கல்ல பொருள் ஏதாவது வாங்க போனா அவரை விரட்டுறதும் ஒரு கேவலமா பேசுறதுமாவே ஊர் மக்கள் அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. இருந்தும் அவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைங்களுக்காக ஏதாவது வாங்கி தரணும்ன்றக்காக என்ன பண்றாரு, அந்த குழந்தைகளுக்கு படிப்பும் சொல்லி தரணும், ஆனா உணவும் தரணும். அப்படி கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க வருவாங்கன்றக்காக என்ன பண்றாரு, பணத்தை சேகரிக்கிறாரு. சேகரிச்சு அந்த குழந்தைங்களுக்கு உணவு எல்லாம் வாங்கி தராரு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க படிப்புக்கு தேவையான பாட புத்தகம் நோட்டு பென்சில் எல்லாமே அந்த குழந்தைகளை வாங்கி தராரு. ஊர் மக்கள் எல்லாம் அந்த பைத்தியக்கார மாஸ்டர் பார்த்து கேக்குறாங்க, உனக்கு என்ன தலைவிதியா, இதுங்கெல்லாம் அனாதையா இருக்க வேண்டியது, குப்பை பொறுக்கிறதுக்காக போக வேண்டியது, இதுங்களை பத்தி உனக்கே இவ்வளவு அக்கறை, உனக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதா, நீ சம்பாதிச்சு உனக்காக காசு வச்சுக்க மாட்டியா, இந்த குப்பைக்கார குழந்தைங்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கு இப்படிதான் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. ஆனா அந்த பைத்தியக்கார மாஸ்டர் அதை பொருட்படுத்தவே கிடையாது. ஒரு நாள் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, அந்த ஊர் தலைவரோட மகன் வந்து ஒரு பெரிய கார் வாங்கியிருக்காரு. அந்த பெரிய கார் வாங்கி ஓரமா போகும்போது அந்த தூசி எல்லாமே அந்த குழந்தைங்க மேல விழுந்துடுது. அப்ப அந்த பைத்தியக்கார மாஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவர் மகன் கிட்ட நீ ஏன் இந்த தூசி ஓட்டுற மாதிரி கார் ஓட்டுற, குழந்தைங்களுக்கு எல்லாம் படிப்பு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் நீ செய்யலாமா அப்படின்னு அந்த பைத்தியக்கார மாஸ்டர் அந்த ஊர் தலைவர் மகன் கிட்ட கேட்கிறாரு. அந்த ஊர் தலைவர் மகன், நீயே ஒரு பைத்தியம், இந்த பைத்தியம் மத்த எல்லாருக்குமே பாடம் சொல்லி தரியா, நீ பாடம் சொல்லி தந்தா அந்த குழந்தைங்க வாழ்க்கையில வெளிச்சமா இருக்க போதுங்களா, அது குப்பை அள்ளுறவங்க எப்பவும் குப்பை எடுத்து தான் இருக்க போறாங்க, நீ தான் உன் தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ற, அந்த குழந்தைங்க டைமை வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சேற்றுல தள்ளி விட்டுட்டான் அந்த பைத்தியக்கார மாஸ்டர். அந்த பைத்தியக்கார மாஸ்டர் என்ன பண்றாரு, அந்த சேற்றுல விழுந்து அடிபட்டு வந்துடுறாரு. அந்த அடிபட்டதும் பெருசா பொருட்படுத்தாம என்ன பண்றாரு, எந்திரிச்சு வர்றாரு. எந்திரிச்சு வந்துட்டு அந்த குழந்தைங்களை கூப்பிடுறாரு, வாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஏன்னா அந்த குழந்தைங்க இவர் விழுந்த காரணத்தால பயந்துட்டு வரவே இல்லை. அந்த பைத்தியக்கார ஆசிரியர் அந்த தெருவிலுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு இந்த குழந்தைங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் காண்றதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், பல வருடங்களா கஷ்டப்படுறேன், ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து நம்மகிட்ட கத்துக்க மாட்டாங்களேன்னு ரொம்ப வலி வருத்தத்தோடு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப பசியோட இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கணும், வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிச்சத்தை வரணும்ன்றக்காக என்ன பண்றாரு, அந்த குழந்தைங்களுக்காக சாப்பாடு வாங்கி தராரு, புத்தகம் வாங்கி தராரு. தன் கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் இந்த குழந்தைங்களுக்காக செலவழிக்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த பைத்தியக்கார மாஸ்டர் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு போர்வை மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த போர்வை குளிர் தாங்கல. மறுநாள் என்ன பண்றாரு, ஒரு தெருவோரமா போயிட்டே இருக்காரு. அப்ப அங்க ஒரு குழந்தை நடுங்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பைத்தியக்கார மாஸ்டர் கிட்ட இருக்கிறது ஒரு போர்வை தான், அவருக்குமே குளிர்து. இருந்தும் அந்த குழந்தை நடுங்குறத பார்த்து என்ன பண்றாரு, அந்த போர்வை அந்த குழந்தை கிட்ட கொடுத்துறாரு. அந்த குழந்தை பேர் காளியா. அந்த காளியாட்ட கொடுத்துறாரு. மறுநாள் ஆசிரியர் என்ன பண்றாரு, ஏதோ பாடம் சொல்லி தரலான்னு பாக்குறாரு. அந்த ஆசிரியருக்கு உடம்பு சரியில்லை. இருந்தும் குழந்தைங்க எல்லாம் பாடம் கத்துக்க வந்துட்டாங்கன்றதுனால, ஐயோ குழந்தைங்க எல்லாம் நம்மளால வந்து பாடம் கத்துக்காம போயிடக்கூடாது, நம்ம ஜுரமே அடிச்சாலும் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அந்த உடல்நிலை சரியில்லாத போதும் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உன்னால உன்னையே பாத்துக்க முடியல, நீ இந்த குழந்தைங்களை பாத்துக்க போறியா, ஒழுங்கா உன்னை பாத்துக்கோ, உன்னோட உடல்நிலையை பாத்துக்கோ அப்படின்றாங்க. அவருக்கு இப்படியே பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. கொஞ்சம் மயக்க அடைஞ்சிடறாரு. அப்ப அந்த குழந்தைங்க கிட்ட இருந்த உணவு எடுத்துட்டு வந்து தராங்க. அந்த காளியான்ற குழந்தை தேநீர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரு நாளுக்கு ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்துறாரு. எல்லா பாடத்தையும் அவருக்கு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஊர்ல ஒரு பெரும் தலைவர் வீட்டுல ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. காணாம போயிடுச்சுன்னு சொன்னோன்னா என்ன பண்றாங்க, ஊர் தலைவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தராங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா என்ன பண்றாங்க, இந்த குப்பை அள்ளும் குழந்தைங்களை பிடிச்சிட்டு போறாங்க. அந்த பைத்தியக்கார மாஸ்டர் சொல்றாரு, தயவு செய்து எங்க குழந்தைங்களை அந்த மாதிரி கூட்டிட்டு போகாதீங்க, என் குழந்தைங்களுக்கு திருட்டுனா தெரியாது, அதுங்க பாடம் கத்துக்க தான் வந்திருக்காங்க, நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்காங்க, தயவு செய்து அவங்களை கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கேட்கிறாரு. ஏன்னா போலீஸ்காரங்க அவங்கள உதாசீனப்படுத்திட்டு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போடுறாரு. அந்த ராம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த குழந்தைங்க 3 நாள் அப்படியே தான் இருக்காங்க. அந்த பைத்தியக்கார மாஸ்டரும் தன் குழந்தைகள் வெளியில வரணுன்றக்காக அந்த 3 நாள் உணவு உண்ணாம போலீஸ் ஸ்டேஷன் வாசலே காத்துட்டு இருக்காரு அந்த குழந்தைங்களுக்காக. ஒரு கட்டத்துல விசாரணை முடிஞ்சு அந்த குழந்தைங்க நிரபராதின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி விட்டுடுறாங்க. அந்த நாள் வந்து என்ன பண்றாங்க, குழந்தைங்க கிட்ட சொல்றாரு, நீங்க குழந்தைங்களா குப்பைகளை சேகரிக்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்றேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவுல என்ன பண்றாரு, கணிதம் ஆங்கிலம் அறிவியல் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, இவனை பார்க்கவே பைத்தியக்கார மாதிரி இருக்கு, இவனுக்கு
எப்படி இவ்வளவு விஷயமும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒரு உண்மையிலே பைத்தியக்காரர் கிடையாது. இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பேராசிரியர் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சாலை விபத்துல தன் குழந்தையும் தன் மனைவியும் இழந்துட்டாரு. அந்த டிரைவருக்கு பெருசா படிப்பொருள்ல விதிகள் தெரியல, அதனாலதான் அந்த குழந்தையும் தன் மனைவி இழந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம தக்க சமயத்துல மருத்துவம் சிகிச்சை அளிக்கல. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த படிப்புன்றது எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியணும், பாமர மக்களுக்கும் அந்த படிப்பு போய் சேரணும். அதனால நம்ம ஊர்ல உள்ள இந்த மாதிரி குப்பை அள்ளுற குழந்தைங்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் நம்ம படிப்பு சொல்லி தரணும் நினைச்சிட்டு தான் என்ன பண்றாரு, அந்த குழந்தைகளுக்காக இந்த காலத்தை அர்ப்பணிச்சிட்டு இருக்காரு. அந்த குழந்தைகளுக்கு தெரியாத விஷயத்த ஒண்ணு அழகாவும் தெளிவாகவும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்றாற் போல அழகா சொல்லி தராரு. அந்த குழந்தைகளும் இவருக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப அழகாவும் அறிவாவும் கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு நாட்கள் இப்படியே போயிட்டே இருக்கு. குழந்தைகள் பெருசா வளர்ந்துடுறாங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த கிராமத்துல அவங்களால படிக்க முடிஞ்சது. இதுக்கு மேல வந்து அவங்க வெளியூர் போய் படிக்கக்கூடிய காலகட்டம் வருது. அதனால என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைகள் எல்லாருமே ஐயா நாங்க எல்லாம் படிப்பு முடிச்சிட்டோம், நாங்க வெளியூர் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த பைத்தியக்கார மாஸ்டர் என்ன பண்றாரு, தன்கிட்ட உள்ள பணத்தை எல்லாமே எல்லா குழந்தைகளுக்குமே பிரிச்சு கொடுக்குறாரு. நீங்க எல்லாருமே நல்ல விஷயத்துக்கு போங்க, நல்ல வாழ்க்கையில உயர்ந்து வாங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்புறாரு. அந்த குழந்தைகள் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்ற நம்பிக்கையோட அந்த பைத்தியக்கார மாஸ்டர் ஊர்ல காத்துட்டு இருக்காரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாமே சொல்றாங்க, நீ பணத்தை கொடுத்தா அவங்க பெரிய ஆளுங்களா வந்துருவாங்களா, அவங்க எங்க இருக்காங்களோ ஏது இருக்காங்களோ அவங்க வயிற்று பழுப்புக்கு என்ன பண்றாங்க உனக்கு தெரியுமா, நீ பல நாள் ராத்திரி படிப்பு சொல்லி கொடுத்துட்டா அவங்க பெரிய ஆளா வந்துருவாங்களா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பைத்தியக்கார மாஸ்டர் சொல்றாரு, கண்டிப்பா என் பிள்ளைங்க எல்லாம் பெரிய ஆளா ஒரு நாள் வருவாங்க, இந்த ஊர் மச்சிக்கிற அளவுக்கு என் பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. தான் குழந்தை மேல ரொம்ப நம்பிக்கை கொண்டிருந்தாரு. நான் விதை சரியா விதைச்சிருக்கேன், கண்டிப்பா அது மரமாகி வரும்ன்ற நம்பிக்கையோடவே அந்த பைத்தியக்கார மாஸ்டர் ஒரு நாளும் தெருமுனையில காத்துட்டே இருக்காரு. நாட்கள் கிடக்குது, மாதங்கள் கிடக்குது, வருடங்கள் கிடக்குது. அந்த குழந்தைகள் யாருமே வரல. பைத்தியக்கார மாஸ்டரோட உடல்நிலை மோசமாயிட்டே இருக்கு. ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பைத்தியக்கார மாஸ்டருக்கு தேவையான உணவு ஒண்ணு ஒரு சில பேர் உணவு கொடுத்துட்டு போவாங்க, ஒரு சில பேர் அவங்களால முடிஞ்சதை தூக்கி விசிறடிச்சுட்டு போவாங்க. ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு அவர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஊர் தலைவர் என்ன பண்றாரு, அந்த பைத்தியக்கார மாஸ்டர் நம்ம ஊர்ல இருக்காரு, நம்ம ஊருக்கே தேவையில்லாத ஒரு ஆள் இந்த ஆளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, இந்த ஆளை தூக்கிட்டு போய் நம்ம ஊர் ஒதுக்குப்புறமா உள்ள காட்டுல விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்புறாங்க. ஆளுங்களை என்ன பண்றாங்க, அந்த பைத்தியக்கார மாஸ்டர் வீட்டுக்கு போறாங்க. மாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு எந்திரி, நான் எதுக்குமா எந்திரிக்கணும்னு அந்த மாஸ்டர் கேட்கிறாரு. நீ இந்த ஊருக்கே தேவையில்லாத ஒரு விஷயமா உட்காந்துட்டு இருக்கியா, அதனால அந்த ஊர் தலைவர் உன்னை காட்டு கொண்டு போய் விட சொன்னாரு அப்படின்றாங்க. என்ன ஏன்பா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சைரன் வச்ச கார் வருது. அந்த ஊர் ஃபுல்லாவே தூசி பறக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கார் வருது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 50 கார் கிட்ட வருது. எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, நம்ம ஊருக்கு யாராவது மந்திரி வராங்களா இல்ல எம்எல்ஏ யாராவது வராங்களா, ஏன் இவ்வளவு பெரிய கார் இருக்கு, நம்ம ஊர்ல அவ்வளவு பெரிய ஆள் யாராவது வந்திருக்காங்களா, என்ன விஷயம்னு ஒண்ணுமே புரியாம மக்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா கார்ல இருந்து கேட் கமாண்டர்ஸ் எல்லாருமே இறங்குறாங்க. அப்போ ஒரு நல்ல உயரமான ஒரு மனிதன் அந்த கார்ல இருந்து இறங்குறாரு. அவரு அந்த மாவட்டத்தோட எஸ்பியா இருக்காரு. எல்லாரும் யோசனை பண்றாங்க, இந்த பைத்தியக்கார மாஸ்டர் வீட்டுக்கு எல்லாருமே வராங்க அப்படின்னு யோசனை பண்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து எஸ்பியா இருக்காரு, ஒருத்தர் கலெக்டரா இருக்காங்க, ஒருத்தர் பெரிய அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்காங்க, ஒருத்தர் கல்வி அமைச்சரா இருக்காங்க. அவர் விதைச்ச விதை எல்லாம் இன்னைக்கு மரமாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எஸ்பி வந்து அந்த பைத்தியக்கார மாஸ்டர்கிட்ட போய் பேசுறாங்க, ஐயா எந்திரிங்க, ஏன் நான் மன்னிச்சுக்கோங்க, நாங்க வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறாரு. என்ன அடையாளம் தெரியுது ஐயா அப்படின்னா, எனக்கு யாரும் தெரியல அப்படின்னு சொல்றாரு அந்த மாஸ்டர். ஐயா நான் தான் ஐயா காளியா அப்படின்றாங்க. இந்த மாவட்டத்தோட காவல் அதிகாரி நான் தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முன்னின்ற ஒரு பெண் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ஐயா உங்களோட அறிவுரையால நான் இன்னைக்கு கலெக்டர் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே முழு நிர்வாகமே அவரோட காலடியில இருக்கு. அதாவது ஒரு சில பேர் தொழிலதிபரா இருக்காங்க, ஒரு சில பேர் அமைச்சரா இருக்காங்க, கல்வி அமைச்சரா இருக்காங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் நல்லா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கல்வி அமைச்சர் சொல்லி பாக்குறாரு. அந்த கல்வி அமைச்சர் ஊர் மக்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஒரு குப்பையா இருந்த நாங்க எங்களை வைரமாக்கிருக்காரு இந்த பெரியவர், ஆனா இந்த பெரியவர் நீங்களா நல்லா பாத்துக்காம ஒரு பிச்சைக்காரர் போல் நடத்திருக்கீங்க, உங்களுக்கு அது அவமானமா இல்லையா சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பைத்தியக்கார மாஸ்டர் சொல்றாரு, இல்ல அவங்களோட இதெல்லாம் அவங்களோட அறியாமை, அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கல்வி அமைச்சரை பார்த்து அந்த பைத்தியக்கார மாஸ்டர் சொல்றாரு, என் தவம் வந்து வெற்றி பெற்றது, உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் நீங்க உதவணும், உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட எல்லா பிள்ளைங்களும் நல்லபடியா உயர்ந்து வரணும், நல்ல படிப்பறிவு இருக்கணும், அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உங்ககிட்ட இருந்த ஒரு பகுதியை நீங்க செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உங்களால முயன்ற உதவி நிறைய அனாதை பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி குப்பை அள்ளுற பிள்ளைங்களுக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்குள்ள 50 அதிகாரிகளுமே ஐயா கண்டிப்பா நாங்க செய்வோம், எங்களால முடிஞ்சது நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஊர் தலைவர் சர்பஞ்சும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேதனைப்பட்டு நிக்கிறாரு. நம்ம இப்படி ஒருத்தரை வந்து நம்ம காட்டு பக்கமா தூக்கி போட சொல்லட்டுமே சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. உடனே அந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் குழு ஒருத்தர் வராங்க. அவர் இருக்கிற இடத்தை ஐசியூவா மாத்துறாங்க. அவரை நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த பெண் கலெக்டர் வந்து அவருக்கு நல்ல உடை உணையிறாங்க, நல்ல உணவெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் அந்த 50 கார்கள் அந்த ஊர்லயே நிக்குது. அந்த சைரன் ஒலியோட அந்த கார் முழுவதும் இருக்குது. அவர் கேட்க ஒரே சந்தோஷமா இருக்கு. நிறைய உணவுகள் வாங்கிட்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் எந்த உணவுமே சாப்பிடாம என்ன பண்றாரு, ஒரு சொம்பு தண்ணியை மட்டும் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு என்ன பண்றாரு,
அந்த ராத்திரி அந்த பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு சொல்றாரு, நான் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, நான் எல்லாரையும் உருவாக்கி வச்சிருக்கேன், நிறைய பேர் நீங்க உருவாக்கணும், நிறைய பிள்ளைங்களுக்கு நீங்க உதவணும், இதை என்னைக்குமே நீங்க மறக்க கூடாது, இதுதான் நீங்க எனக்கு சேர பெரும் உதவியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, தன் மூச்சு காற்ற விட்டுடுறாரு. அங்குள்ள 50 குழந்தைங்களுமே அவருக்காக அழுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இத்தனை அதிகாரியா இந்த பைத்தியக்கார மாஸ்டர் உருவாக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வருத்தப்படுறாங்க. இவரை நம்ம பெருமையா கொண்டாட வேண்டிய தருணத்தை கொண்டாடாம போயிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாத்தீங்க அப்படின்னா பைத்தியக்கார மாஸ்டர் பெரிய ஊர்வலமா கொண்டு போறாங்க. ஒரு பிரதமர் இறந்துட்டாருன்னா எப்படி ஊர்வலமா போவாங்களோ அந்த அளவுக்கு நிறைய கூட்டம் வந்தது. ஒரு ராஜாவை போல, ஒரு பிரதமரை போல ஒரு கூட்டம் இருக்கு. அந்த 50 வாகனம் உள்ள சைரன்கள் ஒலிக்கப்பட்டே அந்த இறுதி ஊர்வலம் போகுது. அப்ப அந்த 50 பிள்ளைங்களுமே சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க. அந்த பைத்தியக்கார மாஸ்டர் ஞாபகமா ஒரு ஸ்கூலே தொடங்கியிருக்காங்க. அந்த ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைங்களுக்குமே படிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களுமே படிக்க வைக்கிறாங்க. அந்த பைத்தியக்கார மாஸ்டரோட உருவ சிலையை அந்த ஸ்கூல் நடுவே வச்சிருக்காங்க. அதாவது எப்படி அந்த பைத்தியக்கார மாஸ்டர் தன்னோட கழுத்துல ஒரு ஸ்லேட் தொங்க விட்டு போற அதே மாதிரி ஒரு உருவ சிலையை வச்சிருப்பாங்க. குப்பையில இருந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுமே அவர் வைரமாக்கி விட்டுட்டு போயிருக்காரு. அந்த வைரம் இப்ப பெரிய நட்சத்திரமா ஜொலிக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி பள்ளி தொடங்கணும்னு அந்த 50 பேருமே ஆசைப்பட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா இன்னும் நிறைய பள்ளிகள் திறப்பாங்க. நிறைய பிள்ளைங்களோட வாழ்க்கையும் செழிப்பாகும். ஏன்னா சில பிள்ளைகளை மட்டும்தான் அவர் வைரமாக்கிட்டு போனாரு. இன்னைக்கு அந்த சில பிள்ளைகள் பல பிள்ளைகளை வைரமாக்குறாங்க. ஏனோ அந்த பைத்தியக்கார மாஸ்டரோட கனவு நல்லபடியா நிறைவேறிடுச்சு. ஏன்னா படிப்பு இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயமும் நம்மளால கத்துக்க முடியும், இயல்பாவும் எளிதாவும் கத்துக்க முடியும், மற்றவங்க என்ன சொல்றதை புரிஞ்சுக்க முடியும்ன்றது படிப்பு ரொம்ப முக்கியன்றது அந்த பைத்தியக்கார மாஸ்டர் அந்த 50 குழந்தைகளுக்கு புரிய வச்சாரு. அந்த 50 குழந்தைகள் இன்னைக்கு 500 குழந்தைகளுக்கு புரிய வச்சிருக்காங்க. அந்த பைத்தியக்கார மாஸ்டரால இன்னைக்கு பல காவலர்கள், பல டாக்டர்கள், பல கலெக்டர்கள் உருவாகி இருக்காங்க. அந்த பைத்தியக்கார மாஸ்டருக்கு பெரிய சல்யூட்னே சொல்லலாம். தன்னோட பெரிய வேலையை விட்டுட்டு அந்த குப்பை அள்ளும் குழந்தைகளுக்காகவும் அநாத குழந்தைகளுக்காகவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனப்பான்மை வேணும். அந்த மாஸ்டருக்கு பெரிய மனப்பான்மை இருந்ததால் தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஜொலிக்க முடிஞ்சது. அந்த மாஸ்டருக்கு எப்பவுமே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.